முருகப்பெருமான் பல்வேறு ஆலயங்களில் அருளுகின்ற திருக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் தரிசிக்கின்ற திருக்காட்சி கொடைக்கானலிலே அமைந்திருக்கக்கூடிய குறிஞ்சியாண்டவர் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே பால தண்டாயுதபாணி சுவாமி மிகவும் பிரபலம். எப்படி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்கிறோமோ அந்த வகையிலே இந்த கொடைக்கானலிலும் குறிஞ்சியாண்டவர் கோயிலிலே முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். எப்படி உடலுக்கு உல்லாசம் தருகிற இடமாக இந்த கொடைக்கானல் கருதப்படுகிறதோ, நமது மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியவராக இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி வணங்கப்படுகிறார். இதோ கொடைக்கானலிலே வசித்து வருகின்ற அன்பர்கள் பால் குடங்களை சுமந்து அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்கின்ற திருக்காட்சிகளை பார்க்கிறோம். இதோ வீதிவலம் வருகிற அந்த முருகப்பெருமானையும் தற்போது நாம் தரிசித்தோம். படுகர் இனத்தை சார்ந்தவர்களும் கொடைக்கானலை பூர்வீகமாக கொண்டவர்களும் வருடா வருடம் நடக்கின்ற இந்த தைப்பூச திருவிழாவிலே கலந்து கொண்டு முருகப்பெருமானை வணங்கி அவனது இன்னருளை பெறுகிறார்கள். இதோ அற்புதமான அந்த முருகப்பெருமானை நாம் தரிசிக்கிறோம். கொடைக்கானலிலே இப்படி ஒரு முருகப்பெருமான் ஆலயமா என்று அந்த ஆலயத்திற்கு நேரில் சென்று ஒருமுறை தரிசித்தால் மட்டுமே இந்த ஆலயத்தினுடைய பிரசித்தியை நம்மால் உணர முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் குறிஞ்சியாண்டவர் ஆலயம். குறிஞ்சிப்பூ என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரக்கூடிய பூ என்று சொல்வார்கள். இந்த கொடைக்கானலில் முத்துக்குமார சுவாமி என்று அழைக்கப்படுகிற அற்புதமான தெய்வம் அருளுகின்ற ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில். சிதம்பரத்திற்கு அருகே சீர்காழிக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் நடைபெறுகிற தைப்பூச வழிபாடு காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் செவ்வாய் பகவானுக்கு சிறப்பான திருத்தலம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையிலே வைத்தீஸ்வரன் கோவிலிலே நடைபெறுகின்ற தைப்பூச திருவிழா என்பது பெரும் பேறு பெற்றவர்கள் மட்டுமே இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இந்த ஆலயத்திலே நடக்கின்ற காவடிகள் சுமந்து வருகின்ற அந்த பக்தர்களை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தின் சிறப்பு வைத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிற நமக்கெல்லாம் உடல் பிணிகளை அகற்றக்கூடிய பகவான் அருளக்கூடிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில். இந்த ஆலயத்தின் உமையம்மை தையல் நாயகி என்று அழைக்கப்படுகிறார். இதோ அலகுகள் சுமந்து வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எத்துணை அலகுகளை சுமந்து எத்துணை அலகுகளை உடலிலே குத்தி இவற்றையெல்லாம் பக்தர்கள் சுமந்து வருகிறார்கள் பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.